வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். செம்மணி சித்துபாதை இந்து மயானத்தில் இனம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் நேற்றைய தினம் 4 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 130 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 120 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் 29வது நாளாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்று புதிதாக 4 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதேவேளை 2ஆம் கட்டமாக கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் இதுவரை 55 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வு நடவடிக்கைகள் நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஜார் அனிதா, காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பான சட்டத்தரணி ஜே தர்பரன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோரும் அகழ்வு நடவடிக்கைகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர். நீண்ட காலமாக ஹெரோயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கணவனும் மனைவியும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 90 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். யாழில் தவறுதலாக உடையில் தீப்பற்றியதால் முதியவர் ஒருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பட்டினசபை வீதி மானிப்பாய் பகுதியை சேர்ந்த 95 வயதான சின்னமணி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறைத்து மேலும் தெரிய வருகையில் குறைந்த முதியவர் கடந்த 26ஆம் திகதியன்று சுருட்டு புகைப்பதற்கு பெற்று வைத்த தீக்குச்சியை தவறுதலாக அவர் அணிந்திருந்த ஆடையில் போட்ட நிலையில் தீப்பற்றியதில் அவர் தீக்காயங்களுக்கு உள்ளானார். பின்னர் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கட்சி என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்கு தான் முழுமையாக கட்டுப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கட்சியின் இன பிரச்சினை தீர்வு தொடர்பான விடயங்களை கையாள என கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினர். இக்கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக குறிப்பிட்டு அவர் தனது விருப்பத்தை கட்சிக்கு முறையாக அறிவிக்க உள்ளதாகவும், எனினும் தனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்றும் வலியுறுத்தினார். மேலும் தன்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்படுவேன் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரபல நகைச்சுவை நடிகரும் பன்முக கலைஞருமான மதன் பாபு தனது 71வது வயதில் நேற்றைய தினம் சென்னையில் காலமானார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமானவர் மதன் பாபு. தமிழில் 150க்கும் அதிகமான படங்களில் நடித்தவர். குறிப்பாக அவருடைய முக பாவனைகள், தனித்துவ சிரிப்பு மிகவும் பிரபலம். முதலில் இசையமைப்பாளராகவே தனது கலையுலக வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், மிமிக்ரி கலைஞர் என பன்முக திறமைகளை வளர்த்துக் கொண்டார். நீங்கள்
கேட்டவை வானமே இல்லை, தேவர் மகன், ஜாதி மல்லி, உழைப்பாளி, திருடா திருடா மகளிர் மற்றும் சதிலீலாவதி, பூவே உனக்காக, பம்மலுக்கு சம்பந்தம், கிரி, மாப்பிள்ளை உள்ளிட்ட பல படங்களில் இவரது நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் ரசிக்கப்பட்டு வருகின்றன. ஏமன் கடற்பகுதியில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 12 அகதிகள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதோடு 68 பேர் உயிரிழந்துள்ளனர். 74 பேர் கடலில் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணி கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஆப்பிரிக்காவின் எதியோப்பியாவில் இருந்து 154 பேர் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோத அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். மத்திய தரைக்கடலில் ஏமன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அகதிகளின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. 2025 லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் எதிர்வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறவுள்ளது. அதன்படி லங்கா பிரீமியர் லீக்கின் 6வது சீசன் எதிர்வரும் நவம்பர் 27 முதல் டிசம்பர் 23 வரை நடைபெறும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. இந்த போட்டிகள் இலங்கையின் 3 முன்னணி சர்வதேச மைதானங்களான கொழும்பு திரிமதாச மைதானம், கண்டி பல்லேகல மைதானம் மற்றும் தம்புள்ளை ரங்கிரி மைதானம் ஆகியவற்றில் போட்டிகள் நடைபெறும். இலங்கையின் முதன்மையான உள்நாட்டு T20 LPL போட்டியானது சர்வதேச ஈர்ப்பை கொண்டுள்ளது. இது நாட்டின் சிறந்த முதல் தர கிரிக்கெட் வீரர்கள் சர்வதேச நட்சத்திரங்களுடன் இணைந்து போட்டியிடவும் அவர்களுக்கு எதிராகவும் போட்டியிட ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகின்றது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.